நண்பர்களே வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளி பதிவு. A study by சகாயம். பொருள்: இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளின் விசேஷமாக இருக்கும் வேற்றுமைகள். இன்றைய தலைப்பு: நற்செய்தியாளர்கள். இது எனது முந்தைய பதிவின் தொடர்ச்சியாகும். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளை 2 நற்செய்தியாளர்கள் பதிவு செய்துள்ளனர். ஒருவர் பரிசுத்த மத்தேயு, இன்னொருவர் பரிசுத்த லூக்கா. முந்தைய பதிவில் பரிசுத்த மத்தேயு குறித்து சொல்லியிருந்தேன். இந்த பதிவில் பரிசுத்த லூக்காவை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த லூக்கா கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புறஜாதி கிறிஸ்தவர். அதாவது அவர் ஒரு யூதராக இருந்தவர் அல்ல. இயேசுவின் சம காலத்தவரான இவர் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்கும் வரை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கவில்லை. சிரியா தேசத்து அந்தியோக்கியா அல்லது சின்ன ஆசியாவின் துரோவாஸ் நகரத்தைச் சேர்ந்த இந்த முன்னாள் மருத்துவர் ரோம குடியுரிமை பெற்றிருந்த ஒரு கிரேக்கர் ஆவார். இயேசு கிறிஸ்து பிறப்பால் யோசேப்பின் குமாரனாக அல்ல, மரியாளின் குமாரனாக இருந்தார் என்று மத்தேயு சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 16 முதல் 25 வரை உள்ள வசனங்களும், லூக்கா சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 26 முதல் 38 வரை உள்ள வசனங்களும், 2ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களும் சொல்லுகின்றன. அந்த மரியாள் தாவீது அரசரின் மகனும் சாலமோன் ராஜாவின் உடன் பிறந்த தம்பியுமான நாத்தான் வம்சத்தில் பிறந்த ஏலியின் மகளாக இருந்தார் என்று லூக்கா சுவிசேஷத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 23வது மற்றும் 31வது வசனங்களும், 1ஆம் நாளாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகின்றன. இந்த மரியாளை யாக்கோபுவின் மகனான யோசேப்பு திருமணம் செய்ததால் ஏலியின் மருமகன் ஆனார் என்று மத்தேயு 1:16 சொல்லுகிறது. ஏலிக்கு ஆண் வாரிசு இல்லாதிருந்ததால் யூத சட்டப்படி ஏலியின் மருமகனான யோசேப்பு அவரது சட்டபூர்வமான வாரிசாகவும் மகனாகவும் எண்ணப்பட்டார். இதை என்னாகமம் புஸ்தகத்தின் 27வது அதிகாரத்து முதல் 8 வசனங்களையும் 36வது அதிகாரத்தின் முதல் 12 வசனங்களையும் படித்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி இயேசு யோசேப்பின் குமாரனாக எண்ணப்பட்டாரோ அப்படியே யோசேப்பும் ஏலியின் குமாரனாக எண்ணப்பட்டார் என்று லூக்கா 3:23 கூறுகிறது. ஆகவே பரிசுத்த லூக்கா பதிவு பண்ணியிருக்கும் வம்ச வரலாறு இயேசுவின் இரத்த சம்பந்தமான தாய்வழி வம்ச வரலாறு ஆகும். இன்னொரு விதமாக சொல்வேன் என்றால், இது மரியாளின் இரத்த சம்பந்தமான தந்தை வழி வம்ச வரலாறாகவும், யோசேப்பின் சட்டபூர்வமான தந்தை வழி வம்ச வரலாறாகவும் இருக்கிறது. இயேசுவின் இரத்த சம்பந்தமான தாய்வழி வம்ச வரலாற்றை கூறுவதன் மூலம் அவரது தெய்வீக துவக்கத்தை நிரூபித்து மனுக்குலத்தை ரட்சிக்கும் பூரண மனிதர் இவரே என்று பரிசுத்த லூக்கா சொல்லுகிறார். இதை லூக்கா 3:23 மற்றும் 38, 9:56, 19:11 வாசித்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த சத்தியத்தை அறிந்து கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் பலப்படவும், யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை விசுவாசித்து முக்தி அடையவும் வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலேயே
அவர் இந்த வம்ச வரலாறை எழுதியுள்ளார் என்பதை லூக்கா முதல் அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களையும் 24வது அதிகாரத்தின் 46வது மற்றும் 47வது வசனங்களையும் வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரூபிக்கப்பட்ட சரித்திர நாயகரே அன்றி கற்பனை காவியத்தின் கதாபாத்திரம் அல்ல. ஆகையால்தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்து இயேசுவையே விசுவாசிக்கிறோம். உங்கள் விசுவாசம் அல்லது நம்பிக்கை இப்படி நிரூபிக்கப்பட்ட சத்தியத்தின் மேல் இருக்கிறதா என்ன?